Subscribe for more content. Hello student, good morning. இன்னைக்கு நம்ம பார்க்க போற class 10th max unit exercise 3 ல 14th sum. The number of seat in a row is equal to the total number of rows in a hall. For example, ஒரு hall இருக்கு. ஒரு 4 rows இருக்கு. ஒவ்வொரு ரோலையும் 3 seat இருக்கு. 3 seat இருக்கு. இந்த ரோலையும் 3 seat இருக்கு. இந்த ரோலையும் 3 seat இருக்கு. இதுல எத்தனை ரோ இருக்கு? 4 ரோ இருக்கு. ஒவ்வொரு ரோலையும் எத்தனை சீட் இருக்கு? 3 seat இருக்கு. அப்போ 4 இன்ட்டு அப்போ டோட்டல் நம்ம ஒரு ஹாலில் டோட்டல் நம்பர் ஆஃப் சீட் ஃபைன் பண்ணோம்னா 4 இன்ட்டு 3. அப்போ 4 இன்ட்டு 3 ஈக்குவல் டு 12. இதுதான் வந்து டோட்டல் நம்பர் ஆஃப் சீட். ஸோ அதே மாதிரி இந்த நம்பர் ஆஃப் ரோஸை நம்ம எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறோம். இந்த நம்பர் ஆஃப் ரோஸை நம்ம எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறோம். நம்பர் ஆஃப் சீட்டை வந்து நம்ம ஒய்ன்னு எடுத்துக்கிறோம். ஸோ நம்பர் ஆஃப் ரோஸை வந்து நம்ம எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறோம். நம்பர் ஆஃப் சீட்ஸ் இன் எ ரோ இதை நம்ம y அப்படின்னு எடுத்துக்கிறோம். கொஸ்டின் பாருங்க. The number of seats in a row is equal to the total number of rows in a hall. அப்ப xும் yயும் எப்படி இருக்குன்னா ஈக்குவலா இருக்கு. xும் yயும் ஈக்குவலா இருக்கு அப்படின்னு இருக்காங்க. ஸோ அப்போ டோட்டல் நம்பர் ஆஃப் சீட் இதுக்கு டோட்டல் நம்பர் ஆஃப் சீட் ஃபைண்ட் பண்ணோம்னா டோட்டல் நம்பர் ஆஃப் இதுக்கு ரெண்டுத்துக்கும் டோட்டல் நம்பர் ஆஃப் சீட்ஸ் இன் எ ஹால் ஃபைன் பண்ணா இதை எக்ஸ் இன்ட்டு ஒய் எக்ஸ் ஒய்ன்னு எழுதலாமா? அதாவது இப்போ டோட்டல் நம்பர் ஆஃப் ரோஸ் இந்த ரோஸை நம்ம எக்ஸ்ன்னு எடுத்துட்டோம்னா ரோவில் உள்ள சீட்டை வந்து நம்ம ஒய் அப்படின்னு எடுத்துருவோம். அப்போ எக்ஸ் இன்ட்டு ஒய் எக்ஸ் ஒய். இப்போ எக்ஸும் ஒய்யும் ஈக்குவல் அப்படின்றனால நம்ம ஒய்க்கு பதில் எக்ஸ்ன்னு எடுத்து எழுதிக்கலாம். அப்போ எக்ஸ் இன்ட்டு எக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர்டு அப்படின்னு எழுதலாம். எக்ஸ் ஸ்கொயர்டு அப்படின்னு எழுதலாம். அப்போ டோட்டல் நம்பர் ஆஃப் சீட்ஸ் இன் ஹாலோட வேல்யூனா எக்ஸ் ஸ்கொயர்டு. நெக்ஸ்ட்டு the total number of seats in the hall will increase by 375. Increased. The total number of seats in the hall will increase by 375. அப்போ டோட்டல் நம்பர் ஆஃப் சீட்ஸ் இன் ஹால் என்ன ஃபைன் பண்ணியிருக்கோம்? எக்ஸ் ஸ்கொயர்னு ஃபைன் பண்ணியிருக்கோம். அதோட ஒரு 375 வந்து ஆட் பண்ண போகிறாங்க, அதிகரிக்க போகுது. அப்போ நம்ம எக்ஸ் ஸ்கொயர்ட் ப்ளஸ் 375 அப்படின்னு எழுதிக்கலாம். நெக்ஸ்ட்டு if the number of rows is doubled, if number of rows is doubled, இப்போ நம்பர் ஆஃப் ரோஸ்ன்றது நம்ம என்ன எடுத்துருக்கோம்? நம்பர் ஆஃப் ரோஸ்ன்றது எக்ஸ்ன்னு எடுத்துருக்கோம். அப்போ டபுள்டு அப்படின்னா 2x அப்படின்னு எடுத்துக்கலாம். 2x அப்படின்னு எடுத்துக்கிறோம். நெக்ஸ்ட்டு and the number of seat is reduced by 5. number of seats is reduced by 5. number of seats என்னது? y. அப்போ into y minus 5. y minus 5. ஸோ நம்மளுக்கு வந்து கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க? ஃபைண்ட் த நம்பர் ஆஃப் ரோஸ் இன் த ஹால் அட் த பிகினிங். ஸோ நம்ம எக்ஸும் ஒய்யும் ஈக்குவல் அப்படின்றனால நம்ம ஒய் இருக்க இடத்துல எக்ஸை நம்ம போட்டுக்கலாம். அப்போ இப்போ சம்மை வந்து மல்டிப்ளை பண்ணுறோம். 2x இன்ட்டு எக்ஸ் என்ன வரும்? இப்போ 2x இன்ட்டு எக்ஸ் என்ன வரும்? 2x ஸ்கொயர்ட். 2x இன்ட்டு minus 5 minus 10x equal to x squared plus 375 equal to 0. So 2x squared minus 10x equal to இந்த சைடு வரும்போது minus x squared minus 375 equal to 0. இப்போ 2x squared minus x squared என்ன வரும்? Plus x squared minus 10x
minus 375 equal to 0. ஸோ இப்போ இதுக்கு ஃபேக்டர் ஃபைண்ட் பண்ணுறோம். ஃபேக்டர் ஃபைண்ட் பண்ணால் minus 375 minus 10 அங்கே நான் கீழே எழுதுவது சென்டரில் உள்ளதை நம்ம கீழே எழுதிக்கணும். minus 375 மேலே போட்டுக்கிட்டோம்னா எந்த ரெண்டு நம்பரை மல்டிப்ளை பண்ணால் நமக்கு ஃபேக்டர் வரும் அப்படின்னா minus 25 plus 15 minus 25 into 15 வந்து minus 375 minus 25 plus 15 ரெண்டு சப் பண்ணோம்னா minus 10 வந்துடும். ஸோ இதை நம்ம x minus 25 x plus 15 equal to 0 அப்படின்னு எழுதலாம். ஸோ x minus 25 equal to 0ன்னு ஒன்று, x plus 15 equal to 0ன்னு ஒன்று. x equal to minus 25 equal to அன்சைட் போனால் plus 25 மாறும். ஸோ எக்ஸோட வேல்யூ 25, x equal to 15 அன்சைட் போனால் minus 15. ஸோ எக்ஸோட வேல்யூ minus 15. ஸோ நம்மளுக்கு ரெண்டு எக்ஸ் வேல்யூ ஃபைன் பண்ணியாச்சு. ஸோ நம்ம ப்ளஸ் பாசிட்டிவ் வேல்யூ எடுத்தால் போதும். ஸோ கொஸ்டினில் என்ன கேட்டிருக்காங்க, find the number of rows in the hall at the beginning. ஸோ எக்ஸோட வேல்யூ 25, பிகினிங் நம்ம ஃபைண்ட் பண்ணியாச்சு. That's all.